ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். தாவேக நிர்வாகி ஒருத்தர் லஞ்சம் வாங்கினாரு அப்படின்னு சொல்லி வீடியோவில் சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருக்குது. ஸோ அது சம்மந்தமாக என்ன ஆக்ஷன் எடுத்துருக்காங்கன்னா, இப்போ அந்த நிர்வாகியை நேற்று சாயங்காலம் கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க. தாவேக கட்சியிலேருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியில் கூட இருக்கக்கூடாதுன்னு நீக்கிட்டாங்க. அவர் இப்போ அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. ஸோ அவ்வளோதானா? இப்போ என்ன பண்ணிட்டீங்க? பதவி விட்டு நீக்கிட்டீங்க, அவ்வளோதான். இது ஒரு பெரிய இப்படி பண்ணுவீங்க, அப்புறம் சைடில் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. அப்படியெல்லாம் ஒரு தப்பு செஞ்சுட்டு அது தாவேக நிர்வாகியே இருந்தாலும் தப்பிக்க முடியாதுங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நைட்டே அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. லஞ்சம் வாங்கின குற்றத்துக்காக அவரை நைட்டே அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதாங்க மாற்றம். இதுக்கு முன்னாடி வந்த கட்சி, அதுக்கும் முன்னாடி வந்த ஆட்சியிலலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா, அவங்க கட்சியில் உள்ளவங்களும் ஏதாவது லஞ்சம் வாங்குறது, ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா, இப்படி 2 நாளில் ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா? ஆனால் இந்த ஆட்சியில் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம ஒரு பாராட்டுகளை நம்ம கொடுத்தே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று வந்திருக்குங்க. என்னென்னா, ஜனநாயகன் படம். ஜனநாயகன் படம் ஜூலை 23 படம் ரிலீஸுங்க. ஸோ எல்லோரும் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருப்பீங்கன்னு தெரியுது. ஆனால் உங்களோட என்ஜாய்மெண்ட்டெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் இருந்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் நிறைய பிளான் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து பொறுமையாக போய் படத்தை பார்த்துட்டு பொறுமையாக நீங்கள் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருங்க. எதுவும் உங்களோட என்ஜாய்மெண்ட் தெரியும், என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப எல்லை மீறி போக வேணாம். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஜூலை 23 ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது. நம்மளோட வாழ்த்துக்களை தளபதி விஜய்க்கும் முதலமைச்சர் விஜய்க்கும் பதிவு பண்ணிடுவோம். அதை விட ஒரு முக்கியமான அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னன்னா, தெலுங்கில் முருகனை பற்றி, முருகன் வந்து நார்த்து கடவுள் தான், நார்த்துலேருந்து இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை க்ரியேட் பண்ண போகிறாங்க. ஒரு படம் வந்து முருகன் தமிழ் கடவுள் கிடையாது, நார்த்தில் தான் அவர் பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்க போகிறாங்கன்னு எல்லாருமே தெரியும். அது பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்குது இல்லைங்க. அதுக்கு ஆப்பு வைக்கிற விதமாக என்ன பண்ண போகிறாங்கன்னா, இப்போ தமிழ் முருகன் அப்படின்னு ஒரு படம் எடுக்க போகிறாங்க. அதில் யார் நடிக்க போகிறாங்க தெரியுமா? தனுஷ் அவர்கள். ஆமாங்க, நம்ம தனுஷ் தான் நடிக்க போகிறாரு. வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் தமிழ் முருகன் படம் வருதுங்க. ஸோ நம்ம எல்லோரும் தளபதி படத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த தமிழ் முருகன் படத்துக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த வரலாறுகள் காக்கப்படணும். நம்மளோட வரலாறை எவனும் வந்து தொட விடக்கூடாது, தொட்டால் அவனையும் விடக்கூடாது. 2 படத்துக்கும் சரியான காம்படிஷன் இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.